நாங்க நம்ம உள்ளோடையே நம்ம போகல. நம்ம உள்ளானாலே விட்டுட்டுமே அப்படின்னு இருக்குப்பா. கோயிலுக்கு போறதா சொல்லி ஒரு வண்டியில உட்காந்துட்டு அந்த கடைசி 5 நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு, அந்த பொண்ணோட இதயத்துல வந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க. ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னே நம்ம ஊர்ல சில ஆளுங்க இருக்காங்க. திருடியாச்சுன்னா 4 இடத்துல இப்படி கயிறு கட்டிட்டு பிடிச்சி இழுத்து கொலை பண்ணிடுறாங்க, கழுத்தை வெட்டுறாங்க. அந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தாங்க ஒரு உயிராவது நம்மளால காப்பாற்ற. இப்பெல்லாம் என்ன சொல்றது, டிவி திறந்து நியூஸ் கேட்கறதுக்கே பயமா இருக்கு. எந்த மாதிரி நியூஸ் எந்த பக்கத்துல இருந்து வருது அப்படின்னு. இந்த நியூஸும் 2-3 விஷயங்கள் கேள்விப்பட்டு எனக்கு ஒரு 4 நாளா சுத்தமா எனக்கு கண்ணை மூடியாச்சுன்னா இதான் மனசுல வரும். அந்த பொண்ணு அது ஏன் வீட்டு பொண்ணா இருந்தா அதெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அந்த அப்பா அம்மா அந்த பையன் இருக்கிற இடத்துல நானாக இருந்தேன், என்னோட வீட்டுல இருக்கிறவங்களாக இருந்தேன். இது அப்படியே மனசு போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். அதை விட என்ன வருத்தம்னா ஒரு குழந்தையோட உயிர், அனிமல்ஸுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு அனிமல்ஸுக்காக போராடுறவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதை கூட ஒரு மனிதனுடைய உயிருக்கு இல்லையா? என்ன இது ஒரு கொடூரம் நடந்திருக்கு. அதை விட மனசுக்கு வருத்தமும் பயமும் கொடுக்கறது. என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க? எதுக்கு இவ்வளவு டிலே? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃப் அது இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன செய்யணுமோ மற்ற ஊர்கள்ல எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பண்ற மாதிரி கடுமையான தண்டனை உடனே கொடுத்தாதானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும். இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தம்பின்னு இருக்காங்க. இது எந்த வசதியுமே இல்லாம எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம யாருமே இல்லாம ஐயோ நான் வெளியே சொன்னா அவங்க எங்களை அப்படி பண்ணிடுவாங்களே இப்படி பண்ணிடுவாங்களே. எத்தனை ஏழைகள், எத்தனை எத்தனை பெண் குழந்தைங்களோட அப்பா அம்மா சகோதரர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு எடுத்துட்டு இருக்கிற ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது. தயவு செய்து தப்பு செஞ்சவங்கள கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தான் இன்னொரு உயிர் போகக்கூடாது. என்னமோ இப்போ பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது பண்ணா கூட அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற ஆளுங்களை பார்க்கும்போதுதான் அரசியல் இருக்கேன் அதுல இருக்கேன் இதுல இருக்கேன்னு சொல்லி எடுக்காம ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எடுங்க. ஒரு உயிர் இங்க போனது, ஒரு உயிர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நாய் பார்த்தாச்சுன்னா இப்படி கல்லு தூக்கி போடக்கூடாது, காலால மிதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கேர் பண்றதுக்கு ஆள் இருக்கு. ஆனா ஒரு ஒரு சொறி நாயோ வெறி நாயோ கடிச்சு கொதறி ஒரு குழந்தையோ ஒரு ஒரு மனிதனும் செத்து போச்சுன்னா அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆமா ஒரு 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 அனிமலுக்கு இருக்கிற அனிமலும் உயிருள்ள ஒரு ஜீவன் தான். பட் இருந்தாலும் அதுக்கு கொடுக்குற ஒரு இது கூட ஒரு ஜீவனுக்கு இல்லையா? என்ன இது? ஏன் ஒவ்வொரு வாட்டி உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா, உங்க வீட்டுல ஒரு பையன் இருந்தா, உங்க வீட்டுல ஒரு தம்பி இருந்தா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா எல்லாரும்? நம்ம கையில அந்த பவர் இருக்கு, நம்ம கையில பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த பவர் இருக்கு. எடுங்களேன், அந்த பவரை எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுங்களேன். பனிஷ்மெண்ட் கொடுத்தா போன உயிரை திரும்ப வந்துருமா இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. ஆனா பனிஷ்மெண்ட் கொடுத்தாதானே அந்த அப்பா அம்மாவுக்கும் உடன்பிறப்புக்கும் ஐயோ எங்க வீட்டுல நடந்தது இன்னொரு இடத்துல நடக்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு வழி பிறந்திருக்குன்னா அவங்க இத்தினோண்டு ரிலீவ் ஆவாங்க. ரிலீவ் கூட கிடையாது, இன்னொரு ஜீவனுக்காக அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வைப்பாங்க. எங்க சிஸ்டருக்கு இது நடந்ததுனால, இவ்வளவு கடினமான ஸ்டெப் இவங்க எடுத்ததுனால இன்னொரு குழந்தை இப்படி ஆகாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன எங்களால அது நடந்ததுன்ற ஒரு சின்ன ரிலீஃப் வரும். அதுக்கு கூட நம்ம ஊர்ல அது உரிமை இல்லையா? கஷ்டமா இருக்குங்க, கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. வெளியே சொல்றது கூட அது ஒரு கேள்விக்குள்ள வைக்கிறாங்களா? இந்த விஷயத்த நீங்க வெளியே சொன்ன அப்ப உங்க வீட்டுல பண்ணா நீங்க வாய மூடிக்கிட்டு சும்மா இருப்பீங்களோ அப்படின்னு நம்ம கேட்க அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடாது. என்ன இது மனசுல இருக்கிற விஷயத்த வெளியில சொன்னோம். ஏங்க கோயிலுக்கு போறதா சொல்லி ஒரு வண்டியில உட்காந்துட்டு அந்த கடைசி 5 நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு, அந்த பொண்ணோட இதயத்துல வந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வெளியில சொல்றீங்க அந்த மாதிரி இதெல்லாம் வராது. ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னே நம்ம ஊர்ல சில ஆளுங்க இருக்காங்க, அதை வச்சு பிசினஸ் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. எனக்கு அதை விட இந்த நடந்த குடும்பைக்கு ஏன் எந்த ஸ்டெப்பும் உடனே எடுக்கல?
அப்படியெல்லாம் ஒரு பவர் கிடைக்கிறாங்க. திருடியாச்சுன்னா 4 இடத்துல இப்படி கயிறு கட்டிட்டு பிடிச்சி இழுத்து கொலை பண்ணிடுறாங்க, கழுத்தை வெட்டுறாங்க. அந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தாங்க ஒரு உயிராவது நம்மளால காப்பாற்ற முடியும். அது நடக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இதை தயவு செஞ்சு அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு அப்படி இருக்காங்க, அந்த பொண்ணையே முதல்ல சொல்லி இருக்கலாமே. அதுக்கு நம்ம சொசைட்டியும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு ஒரு வேளை திரும்பி வந்தாச்சுன்னா, ஏய் அப்படி பண்ணாதடி, உங்க அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேரு வரும்டி, அப்படி பண்ண இப்படியே சொல்லி சொல்லி ஏன் உங்க பொண்ணு திரும்பி வந்துருச்சு இப்படின்னு சொல்லியே இது ஒரு டென்ஷன் அவங்க மனசுக்குள்ள வச்சு அதை பயந்துக்கிட்டு அப்படி ஆயிடுச்சுன்னா தான் படுவேன். பூரா உங்களை பத்தி மட்டும்தான் இருக்கும். இப்போ இருக்கிற டென்ஷன் உங்களை பத்தி தான். கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு நீங்க நினைக்கிற விஷயம் அப்படி பார்த்தாரு. நினைக்கிறது உடனே நடக்கும். ஆனா அதுக்கு நீங்க எல்லாரும் நல்லா நீங்க ஆரோக்கியமா இருந்தா ஆரோக்கியமா இருக்கு. நீங்க அவர் டெய்லி அலையிறாரு. இங்க பாப்பாரா உங்களை அந்த அலைவாரா உடனே அப்பவே கொஞ்சம் ஒரு நாள் விஷயத்துல நடந்துட்டு இருக்கிற ரிசல்ட் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் நல்லாவே இல்லைங்க. நீங்க எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி போகணும், அப்புறம் இவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. 11 நாள் ஆகுதா? என்ன இது எல்லாம் சேர்ந்து ஒருவெல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. முடியாதவங்க போட்டு போயிட்டு கோவிட் வரும்போது எடுத்து போட்டாங்கல்ல அந்த மாதிரிதான். அது பாருங்க, ரிலேட்டிவ்ஸ் யாரையும் பார்க்க விடாம அந்த துணி பையில ஏதோ பிளாஸ்டிக் பையில போட்டு தூக்கி போட்டாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து போட வேண்டியதானா? இப்படி இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா பேசுறதுக்கு ஆள் இருக்கும்போது இப்படின்னா பேச முடியாம மனிதனோட உயிருக்கு இல்லைன்றதுதான். புள்ள சிரிச்சுட்டு சந்தோஷமா அவ்வளவு கல்யாண வாழ்க்கைக்கு போவோம். எத்தனை கனவோட அவ்வளோ ஆசை, அவ்வளோ டேலண்ட். அந்த பையன் வந்து சொல்லி கல்யாணம் பண்ணணும் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணியும் பரவாயில்ல, இந்த வாழ்க்கை சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், வேற மாற்ற முடியாது, நம்ம வந்து சரி அது அவங்க மாட்டிக்கலாம் அப்படின்னா அந்த பொண்ணு பொறுமையா எல்லாம் சதிச்சுது. இப்போ பொறுமையா இருந்த பிள்ளைய அவ்வளவு சின்ன பண்ணிட்டு அந்த பிள்ளை கற்பனை பண்ணியாச்சு. அது வாழ்க்கை மூலம் கொடுத்துட்டு போயிட்டா. இப்போ நம்ம பெற்றவங்க துடிச்சிட்டு இருக்கிறா, போராட வேண்டியது. போதும் 2 சிப்பு குடிங்க, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போதும். அப்பா அம்மா நாங்க அவ்வளவு நல்லா இருக்கல, அதாவது ரோட்ல போய் அங்க போய் குடிச்சு இருந்திருக்கா எவ்வளவு வலி இருக்கும். நினைச்சு நினைச்சு எனக்கு மாறமானது. நாங்க நம்ம உள்ளோடையே நம்ம போகல, நம்ம உள்ள அனாதையை விட்டுட்டுமே அப்படின்னு இருக்குங்களா. எனக்கு ஒரு இலவச பொருட்களுக்கா வருவான் அப்படின்னு சொல்லுவான். எப்படா வந்திருக்கா என் பொண்ணுக்கு ஒரு அத்திர ஆதரவு இருந்தா எவ்வளவு உயிரோடு இருந்திருப்பான். அவ வந்து குடும்பசி வெளி தூக்கி வளர்த்து அவத்தாவே வந்து ஆட்சியிட்டே சொல்ல மாட்டேன். மாதாவோட நினைக்கிற மாதிரி வரும். அது 2 நாள்